ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எக்ஸாமினரில் கேட்ட கொஷின் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் மட்டும் கொடுத்துருக்கேன். தமிழ், சயின்ஸ், ஆப்டிடியூட் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வாங்க தமிழில் வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விருந்தினரும் அரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலாளர் போல. இது வந்து யாருடைய நூலுன்னு கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி. ரெண்டாவது ஆ இ உ என்பவன சுட்டெழுத்துக்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வந்து திருவிளையாடல் புராணம் வந்து எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். உடன்படு கூறும் விடை என்பது நேர்விடை. ஃபிஃப்த் ஒன் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது எது பொருந்தாதது பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் மாணிக்க வாசகர். ஃபிஃப்த் ஒன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். இது நல்லாவே நமக்கு தெரியும், பாரதியார் வந்து சொன்னது. நகு என்ற சொல்லின் நாக்கான் இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இறந்த காலம். நெக்ஸ்ட் எயித்து கொஷின் சிலப்பதிகாரம் மாதவி நடனம் ஆடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? 11. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் இது வந்து எதை வேறுபடுத்தி காமிக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு 10வது வந்து பார்த்திங்கன்னா முதுவெளிர் காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆணியும் ஆடியும். நெக்ஸ்ட் 11th ஒன் போர் முனையில் 1000 யானைகள் கொன்றது வந்து பரணி நமக்கு நல்லாவே தெரியும். ஏர் தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் கலிந்தொகை. உயிரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை வந்து புறநானூறு வரிகள். 14 தம்பிபிரான் தோழன் யாருன்னு பார்த்திங்கன்னா சுந்தரர். 15 வேறுபட்டதை சுட்டி காட்டுக வந்து நீலவானம். இது கூட பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். 16 உயிர் எழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு? கழுத்து. தலையரிசி மாலை தொடுத்தால் இது என்ன வினைமுற்றுனா தெரிநிலை வினைமுற்று. நெக்ஸ்ட்டு 4ஆம் வேற்றுமை உருபு வந்து கு. கண் வந்து எந்த வேற்றுமை உருபுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 19வது தனித்து இயங்காத சொல் எது? இடைச்சொல். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். செம்மல் வந்துன்னா பூவோட வாடின நிலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்திக்கோங்க. பாவியை கொத்துனா பெருஞ்சித்தனார் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பெண்ணின் பெருமைன்னு இருக்குது. அது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா. ராவண காவியம் புலவர் குழந்தை 10th புக்கில் இருக்கும், அதுவும் நல்லா தெரியும். மாதவி காவியம் வந்து தமிழ் ஒலி. ஃபோல்டர்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா உரை. நெக்ஸ்ட்டு 24th கொஷின் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது வந்து பார்த்திங்கன்னா மாலை. நெக்ஸ்ட்டு 25th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் என்னும் பொருளின் வரும் ஓரெழுத்து ஒருமொழி நோ. இது அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. எப்பயும் நோ கொடுத்துட்டு துன்பம் அது மாதிரி கேட்பாங்க ஆப்ஷன். இது ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த பொருந்தும் சொல் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 27 வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது தான் என்னன்னு பார்த்திங்கன்னா இடைச்சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இது எல்லாருக்குமே தெரியும், ராமலிங்க அடிகளார். பிழையற்ற சொல்ல எந்த அனுப்புனர் வருன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. மீடியானா ஊடகம். வலையோசை கலக்கல கலக்கலனா இரட்டை கிளவி. ஐம்பால் 5 + பால். 33 வந்து பார்த்திங்கன்னா குமுறும் மரபு சொல் கேட்டிருக்காங்க குகை. நெக்ஸ்ட்டு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க காகம் கரையும் காகம் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35 வந்து பார்த்திங்கன்னா தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குறி அப்படின்னா முற்றுப்புள்ளி. நெக்ஸ்ட்டு 36 பிழையான தொடர் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா எந்த பாடம். 37 வந்து பார்த்திங்கன்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க. எழுத்து பொருள் தான் சரி, இப்போ வரக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் மிகா இடங்களில் வரும். 12 என்றின் எழுத்தின் வடிவம் கொடுத்துருக்காங்க, அது எது வரும்னு நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே தான் நெக்ஸ்ட் கொஷினும் 96 எந்த இன்ன எந்த இரு வருன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 வந்து பார்த்திங்கன்னா குடகு. குடகுனா மேற்குன்னு சொல்லுவாங்க. 41 பார்த்திங்கன்னா தமிழா நீ பேசுவது தமிழா. தமிழான்றது என்ன தொடருன்னு கேட்டிருக்காங்க விழித்தொடர். 42 கிளாசிக்கல் லிட்ரேச்சர். தமிழில் என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்விலக்கியம். 43 வந்து பார்த்திங்கன்னா திரு ஆழ்வாய் என்று குறிப்பிடும் ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை. 44 உனக்கு கவிதை எழுத தெரியும் என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இனமொழி விடை. நெக்ஸ்ட் வந்து இதோட பொருள்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புக்லே தான் இருக்குது. ஸோ அன்பும் அறமும் அன்பும் பண்பும் இது மாதிரி வந்துச்சுன்னா நிரல் நிறை. நெக்ஸ்ட்டு 46 வந்து பார்த்திங்கன்னா வேழ நெடும் படை யானைப்படை. வேலவன் குன்றம் என்பது எதுன்னு பார்த்திங்கன்னா திருத்தணி. குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இது யார் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா மாப்போ சிவமணி. இது எந்த இடத்துக்காக சொன்னாங்கன்னா சென்னைக்கு. கொஷின் நம்பர் 50 லாஸ்ட் கொஷின் மங்கையராய் பிறப்பதற்குனே வந்துடுச்சுனாலே கவிமணி. இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சயின்ஸ் இல்லைனா ஆப்டிடியூட் கொஷினை பார்க்கலாம்.